சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துவிட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறார். வாழ்க்கையின் ஆரம்ப கட்ட வாழ்க்கையில் உன்னோடு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டும். ஒரு பெண் ஒரு வீட்டிற்கு வருகிறார் என்றால் அந்த பெண்ணை மிக மிக அற்புதமாக வாழ வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குடும்பமானது செழிக்கும். அப்படி அந்த பெண்ணை வரும்பொழுதே கண் கலங்க வைத்தே வரவழைத்தார்கள் என்றால் நிச்சயமாக ஆரம்ப காலகட்டம் நன்றாக இருப்பது போல இருந்தாலும் யார் ஒரு பெண்ணை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்புகளானது வர ஆரம்பிக்கும். முக்கியமாக சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நீ போகும் பொழுது சந்தோஷமாக போனாய். ஆனால் அங்கு இருக்கும் ஒரு குடும்பம், அங்கு இருக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே குடும்பத்தை சார்ந்த இருவரும் உன்னை சிரிக்க வைத்து அதை பார்த்து வேடிக்கை பார்க்காமல் அழ வைத்து வேடிக்கை பார்த்தார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீரை சிந்தினாய். அதை கேட்கக்கூட அங்கு ஆள் கிடையாது. எல்லா நேரமும் அவர்கள் உனக்கு தொந்தரவுகளை கொடுத்தார்கள். ஒவ்வொரு காலகட்டங்களும் ஏண்டா வந்தோம் என்று நீ நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் தொந்தரவு கொடுத்தார்கள். அவர்கள் தொந்தரவு கொடுத்ததற்கான காரணம் அவர்களுடைய திட்டம் எதுவும் நடக்கவில்லை என்பதற்காக. அவர்கள் வேறொரு திட்டம் போட்டார்கள். ஆனால் அது நடக்காமல் உனக்கு நீ அந்த வீட்டிற்கு வந்து விட்டாய். உனக்கு திருமணமாகிவிட்டது. ஆனால் அவர்களுடைய திட்டம் பலிக்கவில்லை என்பதற்காக எப்படியாவது உன்னை திரும்ப உன்னுடைய வீட்டிற்கே அனுப்பிவிட்டு விடலாம் என்றுதான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள். ஆனால் உன்னுடைய உறவில் நீ மிக மிக உறுதியாக இருந்தாய். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன நஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் எதிர்த்து நின்று போராடுவேன் என்ற நம்பிக்கையில் அழுதாலும் நான் இங்கேதான் இருப்பேன் என்று இருந்தாய். ஆரம்ப காலகட்டம் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்வது போல அல்ல, மிக மிக வலியை தந்தது. குடும்பமாக சேர்ந்து அனைவரும் உன்னை சித்திரவதை தான் செய்தார்கள். தங்கமே, அந்த ஒரு குடும்பத்தில் ஒருவன், அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் சேர்ந்துதான் இந்த வேலைக்கெல்லாம் முதன்மையாக நின்றார்கள். அவர்களுடைய வீட்டில், அதாவது நெருங்கிய உறவினர் வீட்டில் உன்னை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்பட்டான் பார். நீ அழ அழ அங்கு அவன் சிரித்து கொண்டு உன்னை கேலி கிண்டல்கள் செய்து கொண்டு இருந்தான் பார். உன்னை ஒரு பேச்சை கூட பேச விடாமல் உனக்கெல்லாம் என்ன தெரியும் என்று அந்த திமிரோடு அவன் பேசினான் பார். அவனுடைய வீட்டில் இருக்கும் ஒரு நபருக்கு தீராத ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. என்றுமே ஒரு பெண்ணை அழ வைத்து வேடிக்கை பார்க்க கூடாது, அழ வைக்க கூடாது. ஒரு பெண் அழுதால் ஆனால் அந்த வீடானது அவ்வளவு நிரந்தரமாக செழிப்பாக இருக்காது. நீ ஒவ்வொரு நாளும் அவர்கள் பேச பேச அந்த குடும்பத்தை நினைத்து அழுதாய். ஏன் இவர்கள் இந்த அளவுக்கு நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள்? வாழ்க்கையில் நாம் எல்லாரும் மாதிரி தானே ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக வாழலாம் என்று வந்தோம். ஆனால் இவர்களெல்லாம் ஏன் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் தெய்வத்திடம் சொல்லி சொல்லி நீ அழுதாய். அந்த அழுததற்கெல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய ஒரு அடியாக, மிகப்பெரிய ஒரு சாட்டை அடியாக அவருடைய குடும்பத்தில் ஒரு நபருக்கு தீராத ஒரு விஷயம் நடந்துவிட்டது. கூடிய சீக்கிரத்தில் அங்கிருந்து உனக்கு செய்தி வரும். ஆனால் நீ எந்த ஒரு சிறு விஷயத்தை கூட நம்ம இந்த அளவுக்கு தொந்தரவு செய்தார்களே அனுபவிக்கட்டும், நம்ம இந்த அளவு காயப்படுத்தினார்களே அனுபவிக்கட்டும், நம்ம இந்த அளவு மனவேதனையில் ஆழ்த்தினார்களே அதனால் அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று நினைக்காமல் எல்லாவற்றையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு போய் பாரு. நிச்சயமாக நீ பார்க்கிறாய் பார். அப்பொழுது அவர்கள் உணர்வார்கள். நம் இவ்வளவு செய்தும் ஒரே ஒரு அழைப்பு நம்ம எடுத்தோம், அந்த பெண் வந்து நின்றாலே இந்த பெண்ணை நாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி விட்டோம் என்று அந்த இடத்தில் அவர்கள் உணர்வார்கள். ஆனால் போகாமல் மட்டும் இருந்து விடாதே. உன்னுடைய கடமையை நீ அங்கு செய்ய வேண்டும்.
நான் சொல்வேன் தங்கமே, எந்த இடத்திற்கு போக வேண்டும், எந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று. இப்பொழுது நான் சொல்வது, இந்த இடத்திற்கு நீ போக வேண்டும். உனக்கு அழைப்பு வரும் பொழுது நீ கட்டாயமாக போய் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் அந்த நபரை பார்த்துவிட்டு உன்னுடைய மனதில் இருக்கும் ஆறுதலை சொல்ல வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் தெரியும் நீ எந்த அளவுக்கு உண்மையானவள், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நீ எல்லோருக்கும் நேர்மையாகவும் பாசத்தையும் எவ்வளவு அழகாக காட்டினாய் என்று. நீ மட்டும் போகாமல் உன்னுடைய கோபத்தினால் அன்று என்னை இப்படி செய்தார்கள், என்று என்னை எப்படி செய்தார்கள் என்று போகாமல் மட்டும் விட்டுவிட்டாயானால் எல்லாம் அவர்கள் செய்தது எல்லாம் சரிதான் என்று ஆகிவிடும். அவர்களுக்கும் உணர வைக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டமும் எல்லோரும் உணரும் நேரம் வரும். அந்த உணர்வை நீதான் கொடுக்க வேண்டும். அதனால் போகுவதற்கு தயாராகும். எத்தனையோ கஷ்டத்தை தாண்டி விட்டாய், எத்தனையோ வழிகளை தாண்டி விட்டாய். உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள், உனக்கு துன்பங்கள் கொடுத்தவர்கள் அனைவரையுமே நீ பார்த்து அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயத்தை செய்ய வேண்டுமோ செய்து விட்டாய். இதுவும் உன்னுடைய கடமையே, இதையும் நீ செய். வாழ்நாள் முழுவதும் உன்னை கஷ்டப்படுத்துவேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் உன்னை துன்பப்படுத்துவேன் என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளை கொடுப்பேன், ஏற்றங்களை கொடுப்பேன், எல்லாவற்றிலும் உனக்கு துணையாக இருப்பேன். இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயத்தையும் நினைத்து பயப்படுகிறாய். ஆனால் இனிமேல் வரும் காலம் பயப்படுவதற்கான காலம் கிடையாது. சந்தோஷமாக ஒவ்வொரு இடத்திலும் நீயாக உன்னையே நிச்சயமாக நாம் ஜெயிப்போம், நிச்சயமாக நாம் ஜெயிப்போம் என்று சொல்லிக்கொள்ளும் காலம். நீ சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அற்புதத்தை காண்பாய். நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும். கூடிய சீக்கிரத்தில் பார், உன்னுடைய வாழ்வில் நீ யாராக இருந்தாலும் சரிதான் தங்கமே, கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் நீ இனிமேல் ஒவ்வொரு காலமும் இன்பமாக இருப்பாய். இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமே நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழவும் போகிறாய். தோற்று போன அனைத்தையும், அதாவது ஒன்று கூட உன்னுடைய வாழ்க்கையில் மறக்காதே. கஷ்டமோ நஷ்டமோ ஒவ்வொரு இடத்திலும் நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் தூக்கி நிறுத்துவேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை மற்றவர்கள் மனிதர்கள் அளவைத்து பார்த்தார்கள் அல்லவா, அது போலெல்லாம் அல்லாமல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்துவேன். நீதான் நினைக்கிறாய் மற்றவர்கள் மனிதர்கள் போலத்தான் தெய்வம் என்று. தெய்வம் அப்படி இல்லை தங்கமே. காலம் நிச்சயமாக உனக்கு தெய்வம் யார் என்பதற்கு பதில் சொல்லும். மனிதர்கள்தான் எப்பொழுதும் யார் கெட்டுப்போவாய் என்று பார்ப்பது. ஆனால் நான் அப்படியல்ல. உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும், சந்தோஷங்கள் நடக்கும். தேடிய ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்திட நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.